See a final finance reporting mass text paper previous பேப்பரில் கேட்ட கொஸ்டின் தான் இது. எம்டிபி ஆகஸ்ட் 2018 அக்டோபர் 2020 பாஸ்ட் எக்ஸாம் சொல்லி 2021 அடுத்து வந்து ஆர்டிபி 2021 கேட்ட முக்கியமான சம் இது. இது கொஞ்சம் கடினமான சம் கிடையாது, ஆனால் கான்செப்ட்ஸில் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸி இல்லை. எஸ், ஃபஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த சம்மில் போயிடலாம். On 1st April 2019, Selter Limited issued 5,008% debentures maturing on 2024. The debentures are converted at the option of holder into equity shares of Selter Limited at a conversion price 105% or redeem in cash. அப்போ ஹோல்டருடைய ஆன்சர்னா ஹோல்டர் என்ன செய்கிறாரு, ஒன்று ஈக்விட்டி ஷேர்ஸை நீங்கள் வாங்கிக்கிங்க அல்லது எனக்கு திருப்பி காசு கொடுத்துருன்னு சொல்கிறாரு. At the date of issue, Selter Limited could have issued non-convertible debt with 5-year term bearing coupon rate of interest is 12%. On 1st April 2022, the convertible debentures have fair value 5,23,000. The holders accepted at the date of repurchase. Selter Limited could have issued non-convertible debt with 2-year term bearing coupon interest rate 9%. So the accounting treatment in the books of Selter Limited for recording equity and liability component at the time of initial recognition and at the repurchase of convertible debentures. Following present value of 8%, 9% and 12% discounting factor value கொடுத்தாரு. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு அகைன் கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ இதோட தீம் என்னன்னு பார்க்க போகிறோம். தீம் தான் பார்க்க போகிறோம், நல்லா கவனிங்க. ஆரம்ப அங்கீகாரம், இனிஷியல் ரெக்கக்னிஷன், லயபிலிட்டி காம்பனண்ட். ஏன் இது லயபிலிட்டி காம்பனண்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வரோம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நான் என்ன சொல்கிறது, ஹோல்டர் அவருடைய ஆசை இல்லையா, பட் இஷ்யூவருக்கு என்ன ப்ராப்ளம், இஷ்யூவர் என்ன பண்ணிக்கிறாரு, இஷ்யூர் 8% டிபென்ச்சர்ஸ். அப்போ டிபென்ச்சர்ஸுக்கு கண்டிப்பாக அவர் என்ன தந்தாகணும், இன்ட்ரெஸ்ட் தந்தாகணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு பிரின்சிபல். அடுத்த பாயிண்ட்டு இது ஃபினான்ஷியல் லைபிலிட்டி. பிரின்சிபல் திருப்பி கொடுத்தாலும் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி. இது கிளியரா? இல்லை ஃபினான்ஷியல் லைபிலிட்டி இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் திருப்பிலாம் கொடுக்க வேணாம், நான் என்ன மாற்றிக்கிறேன், ஈக்விட்டி ஷேராக வாங்கிக்கிறேன் அப்படின்னா தான். சரி, அப்படி இருந்தாலும் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி இஸ் கம்பல்சரி. என்னென்னா நம்ம கண்டிப்பாக கொடுத்தாலும் ஆகணும். அப்போ எத்தனை லட்சம், 50,000மா, ஏன்னா 105 ரூபாய், ஆனால் ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய் தானே வரும். ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய் தானே சம்ம சொல்லிக்கிறாங்க. எங்கே சொல்லிக்கிறாங்க? எஸ், ஃபேஸ் வேல்யூ சம் இஸ் 100. அப்போ நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்டு ஆனுவலி. equity shares conversion price is 105. ஃபேஸ் வேல்யூ இல்லை சொல்லலை, பட் நம்ம சொல்லணும். ஃபேஸ் வேல்யூ நான் சொல்லிடுறேன். ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட்டு பேயபிள் ஆக்சுவலி, இன்ட்ரெஸ்ட்டு பேயபிள் ஆக்சுவலி நாட் ஆக்சுவலி ஆனுவலி. இந்த பாயிண்ட் மிஸ் ஆகுதுன்னு எழுதிக்கிறேன். கேஷ் இந்த பாயிண்ட் கொஞ்சம் பண்ணி இது வந்து சேர்த்துல, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எங்கே மிஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் ஆனுவலி கேஷாக கொடுத்துட்றீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து லைபிலிட்டி காம்பனண்ட் தானே. எஸ், இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டி தானே. எஸ், இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டி அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாங்க. சரி, 50,000க்கு 8%னா 40,000 வருஷத்துக்கு தரீங்க. ஆனால் மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. அப்போ இஐஆர் பார்க்கணும், எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். அப்போ வந்து இதெல்லாம் கூட்டுறோம். 1, 2, 3, 4,
5 போட்டோம் 3.65 வந்துடும். சரி எப்படிங்க சார் செக் பண்ணி பாருங்கள். 1/1.12 போட்டால் இது கட்டணும் 0.893. அப்போ 40,000க்கு போட்டால் ப்ரெசன்ட் வேல்யூ 1,44,000 வந்துடுச்சு. நீங்கள் 5 லட்சம் 5 லட்சம் நீங்கள் கடைசியாக திருப்பி தர போகிறீங்க. அதாவது 5 வருஷம் கழிச்சு ரீபேமெண்ட். ஒரு வேலை ஈக்குவிட்டி ஷேரை தரலைன்னா நீங்கள் எதுவாக தான் தரணும், கேஷாக தான் தரணும். போது கேஷோட வேல்யூ வந்து ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோ 283 ப்ளஸ் ஒரு 144. அப்போ வந்து 427,700 இஸ் யுவர் ஃபேர் வேல்யூ. அப்போ நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும்னா வெரி சிம்பிள். LFDEL CFDEL நான் சொல்லிக்கிறேன் திரும்ப. இது ரொம்ப முக்கியமான இந்த கோடு வந்து மறந்துடாதீங்க. CFDEL cash flow fair value difference EIR loan amortization. இந்த வகையில் தான் நம்ம போக போகிறோம் இந்த சம். அப்போ வாட் இஸ் கேஷ் ஃப்ளோ? கேஷ் ஃப்ளோ எனக்கு எவ்வளோ வந்துச்சு? 5 lakh வந்துச்சு. ஓகே. ஸோ வாட் இஸ் த ஃபேர் வேல்யூ? 4,27,000 is the value. What is difference? 72,000 is the difference. What is EIR? We have to find out EIR. Equity rate of interest. இங்கே எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 12%. எஸ் 12%. Loan amortization. ஸோ ஃபஸ்ட் அட் த டைம் ஆஃப் இனிஷியல் ரெக்கக்னிஷன் வெரி சிம்பிள். நமக்கு உள்ள பணம் வந்துச்சு 50,000 பணம் உள்ள வந்துச்சு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டா 2 தான் கேள்வி. 2 என்னது? ஈக்குவிட்டி காம்பனன்ட். சார் 4,27,100. அப்போ நம்ம என்ன சொல்லிக்கிறோம் எப்பயுமே சேவிங்ஸ் ஆல்வேஸ். இது வந்து சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக என்னவாக தான் கொடுத்தாங்க, நமக்கு ஈக்குவிட்டி காம்பனண்ட் தான் கொடுத்தாங்க, நம்ம படிச்சிருக்கோம். அப்போ சேவிங்ஸ், அப்போ இது வந்து சேவிங்ஸ் 4,27,000 ப்ரெசன்ட் வேல்யூ. ஆனால் 5 லட்ச ரூபா நம்ம வாங்கியிருக்கிறோம். அது வேல்யூ 4,27,000 தான் இருக்குது. சரி அப்போ வந்து மிச்சக்கூடி வந்து 72,300 என்னமே ஈக்குவிட்டி காம்பனன்ட். அது சேவிங்ஸ். இதுதான் அட் த டைம் ஆஃப் இனிஷியல் ரெக்கக்னிஷன் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ திஸ் இஸ் வெரி 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 சிம்பிள். ஸோ அதுக்கு நீங்கள் அனுப்பி போட்டுடலாம். பட் ரீபர்ச்சேஸ் நேரத்தில் தான் என்ன செய்ய போகிறீங்க? ஸோ இப்போ இனிஷியல் டேட்டில் போகிறது பிரச்சனை இல்லை. சரி அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்துச்சு. 4,27,000 வந்தது. இப்போ ஜேர்னல் நீங்கள் 72,000 அட் த டைம் ஆஃப் ரீபர்ச்சேஸ் அப்படின்றதான். அப்போ ரீபர்ச்சேஸ்னால் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. என்ன சொல்கிறாங்க கணக்கில்? கணக்கு தான் கொஞ்சம் திருப்பி படிக்கணும். At the date of issue, Shelter Limited could have issued non-convertible debt with 5-year term சொல்லியாச்சு. On 1st 2012 என்ன செய்றீங்க? அதாவது 19, 20, 21, 22 மூணாவது வருஷம் வந்து என்ன சொல்றீங்க? இந்த கன்வெர்சிபிள் டிபென்ச்சருடைய ஃபேர் வேல்யூ வந்து 5,25,000 இருக்குது. The holder accepted at the date of repurchase. Holder என்ன செஞ்சுக்கிறாங்க? Accepted the date of repurchase. The seller could have issued non-convertible debt with 2-year term bearing 2-year term bearing coupon rate of interest is 9%. அப்போ அங்கே 8% என்ன ஆயிடுச்சு? non-convertible debt நான் தரேன், non-convertible debt தரேன், அதனுடைய பர்சன்டேஜ் வந்து 9%. 8% இருந்து 9% மாறுது. இப்போ ஃபேர் வேல்யூ நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அப்போ இது வரைக்கும் எத்தனை வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா 3 years கம்ப்ளீட்டட். 2 years தான் ரிமைனிங் 2 years only. சரி இந்த 2 years தான் ரிமைனிங் இருக்குது அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரேட் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? 9%. அப்போ 8% இல்லை. அப்போ ரிமைனிங் 2%னா அப்போ 1 divided by 1.09. ஸோ 0.917 0.814 போட்ட தப்பு. ஏன்னா நம்ம எப்பயுமே டிஸ்கவுண்டிங் ரேட்டு 9% எடுத்துக்கொள்ளக்கூடாது, 8% எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுக்கு எடுத்துக்கணும் 12% எடுத்துக்கணும். ஹோல் ரேட் தான் கேரிங் வேல்யூ. தட் இஸ் ஆல்சோ மார்க்கெட் ரேட், எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.
ஸோ நம்ம எஃப்எஃபி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிஸ்கவுண்டிங் எடுத்துக்கணும் அப்படின்னும் பொழுது 1 divided by see 1 divided by 1.12. So 0.89, 0.97, 0.712. Again I tell you, listen very carefully. ஏன் வந்து பாயிண்ட் அப்போ 1 divided by 1.12, 0.89, 0.797, 0.717 இல்லைங்களா? See, I am standing at the year of third year, fourth year, fifth year பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ வேர் வி ஸ்டாண்ட் நவ் அதுதான் கேள்வி. அப்போ 8%, இப்போ இந்த ப்ரெசன்ட் வேல்யூ வந்து இவங்க வந்து 8% போட்டுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அவங்க 8%க்கு போட்டுட்டாங்க. அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் எந்த வருஷத்துக்கு போட்டுக்கிறாங்க, 8% போகணுமா அல்லது 9% போகணுமான்ற ஒரு கேள்வியில் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ இவங்க போட்ட வேல்யூ என்ன, அப்ராக்சிமேட்லி நம்ம வந்து 4,66,100 வந்துருச்சு. 3,98,500 ப்ளஸ் 67,600. See 0.797 plus 0.712, 0.797, 0.712, 67, இது தப்பு. சரி, 50,000 கரெக்டாக போட்டுருக்காங்களா? 0.979 செகண்ட் இயர். இங்கே ஏதோ தப்புன்ட்டாங்க அவங்க. ஸோ தப்பு பண்ணியது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ 4,66,100 வந்துருக்குன்னா 8% டிபென்ச்சர்ஸோடைய வேல்யூ 4,91,360 ரூபா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சி இங்கே வேல்யூ வச்சு நம்ம கொண்டு சொன்னீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. 4,27,700 உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? இதோடைய ரேட்டை வச்சு நான் உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன் வந்து 4,66,100 வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ லோன் அமோர்டைசேஷன் டேபிள் நம்ம போட போகிறோம். சரி, லோன் அமோர்டைசேஷன் டேபிள் நான் போடுறேன். இப்போ 4,27,000 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? வாங்க, 4,27,700 லைபிலிட்டி காமன். 4,27,700 லைபிலிட்டி காமன். இதுக்கு 12% நான் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபிஃப்த் இயர். அப்போ 19, 20, 21, 22. இப்போ 19னா அது ஒரு 19 to 20 தான். இப்போ 20 அன்னைக்கு க்ளோசிங் எவ்வளோ இருக்கும்? 4,27,700க்கு 12% வரும். 4,27,700க்கு 12%, 51,324. சரி, ரீபே பண்ணுறேன். ரீபே எவ்வளோ பண்ணிக்கிறேன்? 40 crores. 4,27,700 ப்ளஸ் 51,324 மைனஸ் 40,000. 4,39 சைபர் நிற்கும். இப்போ 4,39 சைபர் 24 இன்ட்டு 12%, 52,682 மைனஸ் 40.
439 24 -40 451 451 76 இது 451 76 into 12% 54 204 40,000 451 76 ப்ளஸ் 54 204 மைனஸ் 40,000 ஸோ 465 910 இந்த அமௌண்ட் தான் நம்ம சொல்கிறோம். 465 910 அதோட ஃபேர் வேல்யூவாக இருந்திருக்கணும். இந்த வேல்யூ ஆனால் எவ்வளோ இருந்திருக்குது? இப்போ 5,20,000 நீங்கள் சொல்ல வரீங்க இல்லையா? இந்த வேல்யூ தான் சொல்கிறோம். சரி, நீங்கள் 5 லேக்கு சொல்லிட்டீங்க. அதில் 4,27,700 வந்து ஈக்விட்டி ஃபைனான்சியல் காம்பனண்ட்டு, மிச்சப்படி ஈக்விட்டி காம்பனண்ட் சொல்லிட்டீங்க. ஆனால் 1/4/2012 வரும்பொழுது அதோட வேல்யூ என்னவாயிடுச்சு? 4,66,000 இருக்குது. டிபென்ச்சரோட வேல்யூ என்ன ஆகிடுங்க? 4,66,100 இருக்குது. அப்போ 4 லட்சம். அதுதான் வந்து என்ன சொல்கிறேன், ஈக்விட்டி காம்பனண்ட் சொல்கிறான். ஈக்விட்டி காம்பனண்ட் வந்து 5 லட்சம் இருந்துச்சு. ஸோ இது வந்து அந்த ரீபர்ச்சேஸ் வந்து 4,66,100 சொல்கிறோம். அது வந்து ஃப்ராக்ஷனல் மிஸ்டேக்ஸ். 4,65,000 வந்துருக்கு நமக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 4,65,000 அது எக்ஸாக்டாக போட்டிருந்தா 4,66,100 இங்கே வந்துருக்கு. ஓகே, நான் எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, இன்ட்ரெஸ்ட்டு 40,000 இல்லைங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக வந்து 40,000 பே பண்ணியிருப்பீங்க இல்லைவா? அதோடைய வேல்யூ தான் இங்கே. அப்போ 9% வந்து ப்ரெசன்ட் வேல்யூவாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இனிமேல் வந்து 9%. அப்போ 9% வேல்யூ போட்டிங்கன்னா 40,000 நீங்கள் தர போகிறீங்க. அப்போ எப்படி சார் வந்துச்சுன்னா அது நான் சொல்லித்தரேன். 1/1.09 ஸோ 1.784. அப்போ இந்த 90% போட்டிங்கன்னா 5 லட்சத்துக்கு 4,21,000 தான் இருக்கும் அதோடைய ஃபேர் வேல்யூ. ப்ளஸ் இனிமேல் அதாவது ரீபர்ச்சேஸ் பண்ணது வந்து 5,20,000 ஆச்சுன்னா அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோன்னா 4,91,160 அந்த வட்டியோட காசு வந்து 9% போட்டுருந்தா எவ்வளோ வந்திருக்கும்? நமக்கு 70,360 இங்கே வந்திருக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 25,260. இது வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் லாஸ். வாட் இஸ் மை ஈக்விட்டி காம்பனண்ட்? இனிஷியல் ரெக்கக்னேஷன் வந்து இனிஷியல் என்டிட்டி ஈக்விட்டி வந்து 22,000. பட் ரீபர்ச்சேஸ் பண்ணும்பொழுது என்னுடைய ஈக்விட்டி போர்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33,640 தான் வரும். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரும். ஏன் அப்படின்னா 5,20,000 தான் என்னுடைய ரீபர்ச்சேஸ் ஃபேர் வேல்யூ. ஆனால் என்னுடைய அதோட ப்ரெசன்ட் வேல்யூ என்னவா நிற்குது? 4,91,360 நிற்குது. அப்போ எனக்கு 33,640 என்னவா இருக்குது? லைபிலிட்டி போர்ஷன் டிஃபரன்ஸ். இப்போ நான் ஜேர்னல் எப்படி போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% டிபென்ச்சர்ஸ் 4,66,360 இதுதான் ப்ரெசன்ட் வேல்யூ. 4,91,360 எனக்கு ப்ரெசன்ட் வேல்யூ வந்து நிற்குது. ஆனால் அதோடைய உண்மையான வேல்யூ 4,66,100 தாங்க. ஸோ மிச்சக்கூடியது வந்து 25,260 வந்து எனக்கு என்னது? பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம போகிறோம். இது வந்து லைபிலிட்டி காம்பனண்ட். ஈக்விட்டி காம்பனண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 72,300 வரும். ஏன் அப்படின்னா டிபென்ச்சர்ஸோட வேல்யூ எனக்கு வந்து 72,300 தான். ஏன் அப்படின்னா அதே நாங்கள் சொல்லிட்டோம். டிபென்ச்சர்ஸ் வந்து இனிஷியல் வந்து 72,300 தான். ஆனால் பேங்க்கில் வந்து 33,640 சொல்கிறாங்க. எப்படி 33,640? ஈக்விட்டி பர்சன் வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி போர்ஷன். ரிசர்வ் சர்ப்ளஸ் வந்து மிச்சக்கூடிய அமௌண்ட் வந்து எனக்கு வந்து பிஎன் அக்கௌண்ட் போகாது, ரிசர்வ் சர்ப்ளஸ் தான் போகும். அது வந்து எனக்கு 38,660. அப்போ இயர்லி செட்டில்மெண்ட் ஆஃப் சிஎஃப்ஐ பேமெண்ட் வந்து 5,25,000 நான் இவ்வளோ சுற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி,
இப்போ உங்களுக்கு இன்னும் கூட கிளாரிட்டி வரணும், நான் வர வைக்கிறேன். அவன் என்ன செஞ்சுட்டான்னா, சாதாரணமாக வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுறான். அப்போ நீங்கள் பேசிக்காக இந்த கான்செப்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து, ஆனால் அதோட ஃபேர் வேல்யூ என்னவாயிடுச்சு, உங்களுக்கு 5,25,000 மாறிடுச்சு இப்போ 2012. இப்போ அந்த டைமில் 5,25,000 இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபேர் வேல்யூலேருந்து எடுத்துக்கிறோம். இந்த ஃபேர் வேல்யூ எடுக்கிறது எனக்கு கஷ்டம். அந்த ஃபேர் வேல்யூ தான் நீங்கள் எடுத்துருக்கிறேன். எப்படி வந்து 4,66,000 வந்துச்சு அப்படின்றது தான் 5 லட்சத்துக்கு நான் 12% போட்டு நான் ஏன் கொண்டு வரேன். ஸோ இந்த 4,66,100 அப்படின்றது வந்து லைபிலிட்டி போர்ஷன். ஸோ இந்த அமௌண்ட்டை நான் லைபிலிட்டியாக கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா ஒருவேளை அந்த ஆள் அதை வாங்கிட்டானா, கேஷாக வாங்கிட்டானா லைபிலிட்டி போர்ஷன் தான். அப்போ இந்த 67,600 ப்ளஸ் 5 லட்சம் சேர்த்து லைபிலிட்டி போர்ஷன். இப்போ ரிமைனிங் வேல்யூ வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னா 491 இருந்திருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது, 491க்கும் 466,100க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து என்னவா இருக்குது, ஃபேர் வேல்யூவோட லைபிலிட்டியும் டிஃபரன்ஸ் அமௌண்ட் எடுத்து 25 ரூபா லாஸ் நான் சொல்கிறேன்.